தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய ஆளுமையான பேரறிஞர் அண்ணாவின் பெயர்ல இருக்கிற பல்கலைக்கழகத்தோட பெயரை நாம மாத்திரமே, அதுவும் எம்ஜிஆர் வைத்த பெயரை மாற்றுகிறோமே என்ற எந்த விதமான கவலையும் படாமல் அண்ணா பல்கலைக்கழகத்துடைய பெயர் ரெண்டாக பிரித்து ரெண்டுக்கும் வெவ்வேறு பெயர் வைக்கிறாங்க. இந்த பல்கலைக்கழகம் 3 கல்லூரிகள் ஏற்கனவே இயங்கிய 3 கல்லூரிகள், அந்த 3 கல்லூரிகள் தான் மிகப்பெரிய ஆளுமைகளான நம்ம டாக்டர் எம் அனந்தகிருஷ்ணன் ஆகட்டும், டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஆகட்டும், மயில்சாமி அண்ணாதுரை ஆகட்டும், இவங்க எல்லாம் அந்த பாரம்பரியம் கொண்டது. இது அப்ப ஏற்கனவே அது வேர்ல்ட் கிளாஸ் தான். இப்ப மயில்சாமி அண்ணாதுரை ஆய்வு என்ன வேர்ல்ட் கிளாஸ் கிடையாதா? சின்ன சின்ன வேலைகள் செய்யக்கூடிய வீட்டு அப்பா அம்மா அவனுடைய பிள்ளைகள் இருக்காங்கல்ல, அந்த பிள்ளைகள்லாம் நான் இன்ஜினியர் ஆவேண்டான்னு சொல்றாங்கல்ல, எப்படி சொல்ல முடியுது? 3000 ரூபாய் 4000 ரூபாய் என்னால போய் படிக்க முடியும்ன்ற அந்த தைரியத்துல தானே. லட்சக்கணக்கில் இருந்தாதான் இன்ஜினியர் ஆகணும்ன்றலாம் கிடையாது. அது எதனால? அரசு நிறுவனமா இருக்கிறதுனாலதான். சென்னையில் இருக்கிற ஐஐடி இருக்கு இல்லையா, 50,000 ரூபாய் ஃபீஸா இருந்தது. இவர் பிரதமராக 2 வருஷத்துக்குள்ள செய்த சாதனை என்னன்னா, சென்னை ஐஐடியினுடைய பட்ட படிப்புக்கான கட்டணம் 50,000 2 லட்சமாக உயர்ந்தது. உங்களால் 8,500 கோடி ரூபாய்க்கு குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதமர் மட்டும் பயணிக்கக்கூடிய ஒரு விமானம், 8,500 கோடி ரூபாய்க்கு உங்களால ஒரு விமானம் வாங்க முடியுதுன்னா நாட்டின் பொருளாதாரம் வளர்ந்திருக்கா, வளர்ந்தில்லையா? அப்ப வாங்கிருக்கீங்க, நாட்டின் பொருளாதாரம் வளர்ந்திருக்கு. ஆனா அரசமைப்பு சட்டத்தின் பிரிவு 41 என்ன சொல்லுது? பொருளாதாரம் வளர வளர கல்வியை கட்டணம் இல்லாமல் உரிமையா கொடுக்கணும்னு சொல்லுது. ஒரு மாநில அரசு இருக்கு, முதலமைச்சர் இருக்கிறாரு, உயர்கல்வி அமைச்சர் இருக்கிறாரு, சட்டப்பேரவை இருக்கு. அண்ணா பல்கலைக்கழகத்தை உருவாக்குவதற்கு சட்டத்தை உருவாக்கிய, சட்டத்தை நிறைவேற்றி அனுப்பிய சட்டப்பேரவை இருக்கு. இவ்வளவு பேர் இருக்கும் பொழுது, மக்கள் பிரதிநிதிகள்லாம் இருக்கும் பொழுது, இவர்களிடம் இல்ல நீங்க விவாதிக்கணும். மத்திய அரசு நினைத்தால் தன் போக்குக்கு மாநில அரசின் உரிமைகளை பறித்துவிட முடியாது என்ற அண்ணல் அம்பேத்கர் 1949 நவம்பர் 25 அரசியல் சாசன நிர்ணய சபைக்கு உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார். அவருடைய உத்தரவாதத்தை மீறி அரசமைப்பு சட்டத்திற்கும் அண்ணல் அம்பேத்கருடைய கருத்திற்கும் முரண்பட்டதாக நடக்கக்கூடிய இந்த செயல்பாடு என்பது நியாயமற்றது.